மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியத்தில் குருவராஜப்பேட்டை கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த 24 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் ஒரு 150 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை மூதூர் மேம்படுத்தப்பட்ட வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்கின்ற விதிகளின்படி ஏற்கனவே மூதூரில் அமையப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே மாண்புமிகு மன்ற உறுப்பினர் கூறியிருப்பதைப் போல குருவராஜப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தும் திட்டம் தற்போது பரிசீலனையில் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது ஒன்றிய அரசின் விதிகளில் ஒன்று. அந்த விதிகளை தளர்த்த வேண்டும் என்று மாண்புமிகு மன்ற உறுப்பினர் கோருகிறார். விதிகளை தளர்த்துகிற இடத்தில் அவரும் இருக்கிறார். தற்போது அதற்கான பரிந்துரையை அவர் செய்து அந்த விதியை தளர்த்தி ஒரு ஒன்றியத்திற்கு இன்னொரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை பெற்றுத்தருகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு வெற்றி அடைந்தால் நிச்சயம் அங்கே ஏற்படுத்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் இதுவரை 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1018 கோடி ரூபாய் செலவில் கட்டிடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 19 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் 6 இடங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவமனைகளும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு மாத காலங்களில் இந்த 25 இடங்களிலும் பணிகள் முடிவுற்று மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் கோரியிருப்பதைப் போல அரக்கோணம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை 28 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று 50 படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2ஆம் தள மேற்கூரை அமைக்கும் பணி முடிவுறுகிறது. இன்னும் ஓரிரு மாத காலங்களில் அந்த அமைப்பு திறந்து வைக்கப்படும். அதே மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வுக்கூட கட்டிடம் ஒன்று 1.25 கோடி செலவில் கட்டும் பணி முடிவரும் தருவாயில் இருக்கிறது. அதுவுமே விரைவில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இப்படி அரக்கோணம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஏறத்தாழ 30 கோடி ரூபாய் செலவிலான பணிகள் கட்டிடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே குடியாத்தத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல வார்டு 1, 2 பகுதி மக்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒன்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தரம் உயர்த்துவது என்பது துணை சுகாதார நிலையங்களை ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மாற்றுவது, ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மாற்றுவது, மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை வட்டார மருத்துவமனைகளாக மாற்றுவது, வட்டார மருத்துவமனைகளை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளாக மாற்றுவது, இப்படி தரம் உயர்த்தும் பணி எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசின் அந்த விதிமுறைகள் வகுத்திருக்கிறது. அந்த விதிமுறைகளின்படி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருப்பதைப் போல் அவருடைய மருத்துவமனையும் எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பின் மேம்படுத்தப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தார். உறுப்பினர் தாயம் கவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னார். அதில் எத்தனை நலவாழ்வு மையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன என்பதை மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2022ஆம் ஆண்டு மே திங்கள் 7ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதே மன்றத்தில் 110 விதியின் அறிவிப்பில் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் அமையும் என்று அறிவித்த ஒரே ஆண்டில் 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி 500 மருத்துவமனைகளை ஒரே நாளில் இங்கிருந்து சென்னையிலிருந்து திறந்து வைத்தார்கள். மீதம் 208 மருத்துவமனைகள் தற்போது கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அதற்கான பணியாட்களை நியமிக்கும் பணியும் அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்கள் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பணி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக இந்த 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.